டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலக உள்ளதாக கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. கைதாகி திகார் சிறையில் இருந்த அவர் இந்த நிலையில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இன்னும் 2 நாட்களில் ராஜினாமா செய்ய இருப்பதாக அவர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர் சிறையில் இருந்தாலும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். அது சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து வந்தார். சிறையில் இருந்தபடியே முதலமைச்சருடைய கோப்புகள், அவர் கையெழுத்திட வேண்டிய கோப்புகளில் கையெழுத்திடுவது போன்ற முதலமைச்சர் சார்ந்த பணிகளை அவர் மேற்கொண்டு வந்ததார். இந்த நிலையில் தற்போது ஜாமீனில் வெளிவந்த பிறகு இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தான் நேர்மையானவன் என்று மக்கள் நினைத்தால் தனக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருப்பது நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 30 பேர் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பயணத்தை தொடர முடியாத நிலையில் 30 தமிழர்கள் தவித்து வந்தனர். தமிழக அரசு உத்தரகாண்ட் அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் தற்போது 30 தமிழர்களும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வணக்கம். ஸ்டாலின் பேசுறேன். எங்க ஓஹோ, சரி. அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போட்டுக்க சொல்லியிருக்கேன். சரி சரி, தைரியமா இருங்க. ரைட்டு, தைரியமா இருங்க. இல்லாட்டி சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. என்ன கரெக்ட்? சரிம்மா, சரிம்மா, நான் தைரியமா இருங்க. ரைட்டுமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிஷி ஆட்சி அமைப்பது தொடர்பாக துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார். கெஜ்ரிவாலுடன் சென்றிருந்த அதிஷி துணைநிலை ஆளுநரிடம் பெரும்பான்மைக்கான கடிதத்தையும் வழங்கினார். டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி எப்போது பதவியேற்பார் என விரைவில் தெரியவரும். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அரசு துறை பணியாளர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த பந்தயமே நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருந்துச்சு. இப்ப பந்தயம் நடந்து அதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி நடத்துவது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அதுபோல் மாநகராட்சி பணியாளர்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள் பத்தி சொல்லி ஆகணும். அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையா வச்சிருந்தாங்க. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இந்த வருஷம் மழைக்காலத்துக்கு முன்பே ஆகஸ்ட் மாச இறுதியில நடத்தி முடிக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டு இருந்தார்கள். இந்த போட்டியை எவ்வளவு பாதுகாப்பா நடத்துறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமோ சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சோம். போன வருஷமே நடத்துறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நடத்த முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வருஷம் எப்படியா நடத்தி காட்டணும். அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள், இது தேவையா, இது நடத்தி காட்டணுமான்னு. இது நடத்தலைனாலும் விமர்சனம் பண்ணிப்பாங்க. எங்க போச்சு, போன வாட்டி நடத்துறேன்னு சொன்னீங்களே, ஏன் நடத்தல அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல 3 நாள் நடக்க வேண்டிய ரேஸ் இது. வெள்ளி, சனி, ஞாயிறு. முதலமைச்சர் சொல்லிட்டாரு 3 நாள்லாம் வேணாம், 2 நாள் நடத்தி முடிங்க, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு 2 நாள் நடத்தி முடிச்சோம். 2வது சனிக்கிழமை அன்னைக்கு கார் ரேஸ் எவ்வளோ விறுவிறுப்பாக போவோம், அதை விட விறுவிறுப்பாக கார் ரேஸ் நடக்குமா நடக்காதான்ற விறுவிறுப்பு நிறைய இருந்துச்சு. இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும், வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம்
ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்டில் வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட நம்மளை சரி இனிமேல் விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தால் கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 நாய்க்குட்டி உள்ளே ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துகிறாங்களா கார் ரேஸ் நடத்துகிறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துகிறோம். F1 ரேஸில் கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல்குட்டி, மான்குட்டி இதெல்லாம் உள்ளே வந்துடும். விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட மிக முக்கியம் எங்களுடைய செக்ரட்டரி ACS திரு அதுல்யா மிஸ்ரா அவர்களுக்கும், SDAT மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும். அவங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு இந்த ரேஸ் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். கூட இருந்து நடத்தி காட்டுவோம், நம்மளாலையும் சென்னையிலையும் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறதுக்கு முழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்த ACS திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களுக்கும், SDAT மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையுடைய அந்த விளையாட்டு ரசிகர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்க. ஏன்னா ஆரம்பத்தில் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் போட போகிறோம், எத்தனை கேலரிஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னபோது கிட்டத்தட்ட 8000 பேர் அமர்வதற்கு வசதியாக இருக்கைகள் அமைக்கப்படும் சொன்னாங்க. நான் வந்து அந்த RPPL 28 கேட்டேன், 8000 பேர் வருவாங்களா இந்த கார் ரேஸ் பார்க்கறதுக்கு? பொதுமக்கள் வருவாங்க, பட் கேலரி போடுறோம், அது எப்படி உள்ள அனுப்ப போகிறோம், எப்படி டிக்கெட் சேல்ஸ் பண்ண போறீங்கன்னு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நினைச்சதை விட அதிகமான, அதாவது யார் இந்த கார் ரேஸை நடத்தக்கூடாது எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க 2வது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ண சென்னையினுடைய அந்த ரேஸ் ஃபேன்ஸ். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் இந்த ரேஸை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார் பந்தயத்தை மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பந்தயமாக்கிய, வெற்றி நிகழ்ச்சியாக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அத்தனை காவலர்களுக்கும், மீட்பு பணிக்காக தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் அலுவலர்கள், ஊழியர்கள் எல்லா நேரமும் களத்தில் நின்று பொதுமக்களுக்கு, வீரர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நீங்கள் அனைவரும் உதவி செஞ்சீங்க. அதுபோல் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் இங்கே இருக்கீங்க. நியாயமாக பார்த்தா உங்களுடைய பணி தான் முதல்ல ஆரம்பித்தது. உங்களுடைய உபசரிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பகுதியில் ஸ்டாண்ட் அமைக்க ஒத்துழைச்சதாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்த நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு துணை நின்றுருக்கீங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயம், ஃபார்முலா 4 ரேஸ் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம். 10 நாள் ஆச்சு, ஆனா பணிகள் இன்னும் முடியல. எப்படி நம்ம ஏற்பாடுகளை செஞ்சோமோ அதே மாதிரி சாலைகளை, அந்த போட்டி நடந்த இடத்தை எல்லாம் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்தாக வேண்டும். ஏற்கனவே அமைச்ச தடுப்புகளை அப்புறப்படுத்துறது, சாலையை சரி பண்றது, அந்த பணிகளும் இப்போ தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. உங்களை எல்லாம் பாராட்டுகின்ற அதே வேளையில பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பாடு வண்ணம் அந்த அப்புறப்படுத்துகின்ற பணிகளையும் நீங்க கவனமா செஞ்சு முடிக்கணும்னு இந்த நேரத்துல தாழ்மையா வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். டெல்டா மாவட்டங்கள் வந்து நம்ம நெல் கொள்முதலுக்கு ஒரு எப்பவுமே நம்ம சொல்லுவோம், எப்படி காவேரி உயிர் நாடியோ நம்ம நெல் கொள்முதலுக்கு இது உயிர் நாடிகளாக இந்த மாவட்டங்கள் செயல்படுறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய கொள்முதல் ஆண்டு தொடங்கியுள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நல்ல சன்னரக அரிசிக்கு 2450 ஒரு குவிண்டாலுக்கும், அதே மாதிரி நம்ம மோட்டார் ரக அரிசிக்கு 2405 என்று அறிவித்து 12ஆம் தேதி வரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 538 நேரடி நெல் கொள்முதல் இங்கே துவக்கப்பட்டு 83,152 நம்ம வந்து மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டை விட இதே நாளில் அது ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 மெட்ரிக் டன் அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து எப்போவுமே நான் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறத, களத்தில் இருக்கிற நிறுவனத்தை நேரடியாக பார்க்கணும். அந்த வகையில் மதிப்புக்குரிய கலெக்டர் மேடமோட இந்த DPC நேரடி கொள்முதல் நிலையத்தில் நம்ம இருக்கோம். கடந்த முறை நான் வந்த பிறகும் இந்த முறை பார்க்கும்போது நமக்கு ஒரு 19.5 லட்சத்தில் வந்து இந்த ஷெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி களத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் மூலமாக ஊரக வளர்ச்சி துறைமா சைடுலையும் ஒரு கூடுதலாக களம் அமைத்திருக்காங்க. பட் நம்மளோட ரிக்வஸ்ட்டே என்னென்னா, இங்கே நாங்கள் அதிகாரிகள், குறிப்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் நம்மளோட நேரடி நெல் கொள்முதலுக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இந்த வெளியில் ரோட்டில் காய வைக்கிறதோட இடங்களில் பூராவுமே
அதற்கு தேவைக்கேற்ப உள்ள களம் அமைத்த வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இங்கே விவசாயிகள்கிட்ட உறுதி அளித்திருக்கோம். பேசிக்காக இது இல்லாமல் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் நம்ம கண்காணித்து வருகிறோம். தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 ஆப்ரேஷனல் கோடவுன், 8 பஃபர் கோடவுன், 5 செமி கவர்டு கோடவுன், அதே மாதிரி 5 ரெண்டல் கோடவுன், ஆக மொத்தம் 2.7 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் சேமிப்பதற்கான வசதி உள்ளது. கடந்த ஆண்டும் நமக்கு வந்து நல்ல ஆல்மோஸ்ட் 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு 7,89,660 மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த ஆகஸ்ட் 31 முடிய நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேமெண்ட் எல்லாமே செட்டில் ஆகிருக்கு விவசாயிகளுக்கு. இந்த ஆண்டு நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை 7,543 மெட்ரிக் டன் தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோம். இதன் பிறகு நாங்கள் மறுபடியும் சில நேரடி நெல் கொள்முதல்கள், அதுக்கப்புறம் கூற்று வங்கியினோட செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்சேல் ஸ்டோர் தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா, அதை பார்வையிட இருக்கிறோம். இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். ராஜேஷ் பால் கடலோர காவல் படையின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டதற்கு ஏற்கனவே அவருக்கு 3 மெடல்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்திய கடலோர காவல் படையின் 25வது தலைமை இயக்குநராக இருந்த ராஜேஷ் பால் தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். பல்வேறு சாதனைகளை படைத்திருந்த நிலையில் அவர் தற்பொழுது இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டர் ஜெனரலாக பணியாற்றி வந்திருந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மஞ்சளை செலுத்தியார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல் என்பது ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 69வது படத்தை அறிவித்துள்ள விஜய் அப்படத்திற்காக பெற்றுள்ள சம்பளம் திரைத்துறையை வாய்ப்பிழக்க செய்துள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் களமிறங்கி பரபரப்பாக செயல்பட்டு வரும் விஜய், லியோ படத்திற்கே விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக பேசப்பட்ட நிலையில் தி கோட் திரைப்படத்திற்கும் அதே சம்பளத்தை பெற்றுள்ளார் விஜய். இந்த நிலையில் கடைசி படமான 69வது படத்திற்கு விஜய் 275 கோடி சம்பளம் பெறுகிறாராம். இது கோலிவுட்டிலேயே எந்த நடிகரும் தொட முடியாத சிகரம் என்கின்றனர் சினிமா பார்வையாளர்கள். கோலிவுட் மட்டுமல்லாமல் பாலிவுட் ஸ்டார்களை மிஞ்சியுள்ளார் என்ற பேச்சும் உலாவி வருகிறது. ஆம், பாலிவுட் ஸ்டாரான ஷாருக் கான் ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் சூழலில் அவரையே ஓவர்டேக் செய்துள்ளாராம் விஜய். இதன் மூலம் இந்திய திரைத்துறையில் அதிக சம்பளம் பெறும் நடிகர்கள் பட்டியலில் டாப்பில் உள்ளார் அவர். இது மட்டுமில்லாமல் அவெஞ்சர்ஸில் அயன்மேன் கதாபாத்திரத்தில் நடித்த ஹாலிவுட் பிரபலம் ராபர்ட் டவுனே அவெஞ்சர்ஸில் நடிக்க 180 கோடியே சம்பளம் பெற்ற சூழலில் அதனையும் தாண்டியுள்ளது விஜயின் சம்பளம் என்றும் பேசப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக மூத்த தலைவர் ஒருவர் தனது பாட்டிக்கு நேர்ந்த கதி ராகுல் காந்திக்கும் நேரிடும் எனவும் எச்சரித்து பேசியிருந்தார். இதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சிவசேனா ஷிண்டே பிரிவைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்தால் 11 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் பதிவிட்டிருந்தார். இதனையும் மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கான பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பதிவின் விவரம் என்ன? ராகுல் காந்தி குறித்து சிவசேனா சிண்டே பிரிவு எம்எல்ஏ ஒருவர் அண்மையில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பதிவு செய்துள்ளார். சிவசேனா சிண்டே அணியோடு சேர்ந்த எம்எல்ஏ கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி தொடர்பான ஒரு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ராகுல் காந்திக்கு தனது பாட்டிக்கு நேர்ந்த கதிதான் அவரும் சந்திக்க நேரிடும் என்றும் அவருடைய நாக்கை வெட்டுவேன் என்றும் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அந்த சிவசேனா சிண்டே பிரிவு எம்எல்ஏ தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார்.